2020வது வருடம் கொஞ்சம் கஷ்டமான வருடம் தான் தோணுது. ஒரு பக்கத்தில் போர் இன்னைக்கா நாளைக்கான்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பொருளாதார சுணுக்கம் இன்னும் பெரிய அளவில் மீழ்ச்சி பெற்ற மாதிரி வரவே இல்லை. அடுத்ததாக பார்க்க போனால் காட்டுத்தீ. ஆஸ்திரேலியாவில் இன்னைக்கு சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை மட்டும் ஒரு காட்டுத்தீ வந்திருக்கு. 3 இடங்களில் காட்டுத்தீ வந்திருக்கு. ஸோ 3 இடத்தில் தானே 3 காட்டுத்தீ தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்க முடியாது. கிட்டத்தட்ட 16,000 ஏக்கர் நிலப்பரப்பு இந்த 3 காட்டுத்தீயால் அழிந்து போகும் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வெளிவந்திருக்கிறது. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பற்றி எரிந்ததே, அதை விட இது கொடூரமானதா? எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியாவின் இந்த காட்டுத்தீ இருக்கிறது? இதனுடைய காரணம் என்ன? இந்த காட்டுத்தீயில் இந்தியாவின் பங்கு என்ன? இப்படி பல்வேறு விதமான டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்னைக்கு 3 டாபிக் பேசணும்னு நினைச்சேன். முதல் டாபிக், ஈரான் எப்படி பதிலடி கொடுக்க போகிறது. அடுத்தது, நாம் தமிழர் கட்சி திராவிட கட்சிகளை விட அதிக அளவு ஓட்டு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டே வருகிறதே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? மூன்றாவதாக, அமெரிக்கா வல்லரசானது எப்படி? ஆனால் இந்த 3 டாப்பிக்கை விட ஆஸ்திரேலியாவில் இப்போ நடக்கிற இந்த தீ விபத்து, காட்டுத்தீ என்பதை ரொம்ப பெரிய அளவில் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 3 பதிவுகளும் வந்துவிடும். ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லும்போது கிரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரொடக்ஷனில் அவங்க தான் நம்பர் 1 நாடாக இருக்காங்க. ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அதில் மிக முக்கியமான பங்கு ஆற்ற வேண்டியவர்களே இந்த ஆஸ்திரேலியா தான். ஆனால் உண்மை அதற்கு தலைகீழாக இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை நம்ம ஐநா சபை எப்போதுமே வெளியிடும். அப்படி ஒரு 57 நாடுகளில் கடைசி இடத்தை பிடித்திருப்பது ஆஸ்திரேலியா தான். கிளைமேட் சேஞ்சில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் ஒரு நாடு ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2017 நிலக்கரி ஏற்றுமதியில் ஆஸ்திரேலியா 4வது இடம் பிடித்திருந்தது. 2018 அது 2வது இடத்திற்கு முன்னேறியது. ஸோ நிலக்கரி எரிப்பதனால் தான் இங்கே ரொம்ப பெரிய காலநிலை மாற்றம் வருகிறது. நிலக்கரியின் உபயோகத்தை எல்லாருமே குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற உலக அளவில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும்போது, ஆஸ்திரேலியா அங்கே என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? நிலக்கரியை அதிக அளவு தோண்டி எடுத்துட்டு இருந்தாங்க. இது மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தைல மரங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, யூகாலிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைல மரங்கள் ஆஸ்திரேலியாவின் மிக முக்கியமான ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். அது ஆஸ்திரேலியாவில இருந்து தான் பல நாடுகளுக்கும் இப்போது வந்த வண்ணம் இருக்கிறது. நீங்கள் தேனி பக்கம் இல்லாட்டி சாதாரணமாக இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இந்த தைல மரத்தை பார்க்கலாம். காற்றில் உள்ள ஈரப்பதத்தை முழுவதுமாக உறிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தைல மரம், யூகாலிப்ஸ். ஸோ இந்த தைல மரமும் இந்த தீக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்தில் இருந்த அந்த இலை உதிர்ந்து போகும்போது அந்த இலையில் ஈஸியாக என்ன வந்துடும்? தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல அது தீப்பிடிச்சிருச்சுன்னா இந்த மரத்தினுடைய பட்டைகள், அதனால் ஏற்படும் அந்த மரத்தில் இருக்கும் ஒரு சிறு வகையான எண்ணெய், இப்படி எல்லாம் சேர்ந்து அந்த தீயை மென்மேலும் மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீயாக மாற்றக்கூடிய திறன் யாருக்கு இருக்கிறது? இந்த தைல மரத்திற்கு இருக்கிறது. இந்த மரம் அதிக அளவு ஆஸ்திரேலியாவில் இருப்பதனால் அங்கேயும் இந்த ஒரு பிரச்சனை கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும்தான் காரணமா என்று கேட்டால் கிடையாது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் விஷயம், இது எப்போதுமே காட்டுத்தீ வருகிற ஒரு மாதம் தான். ஜனவரி வரை, ஜனவரியிலேருந்து பிப்ரவரி வரை காட்டுத்தீ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர்லேருந்தே, போன வருடம் செப்டம்பர்லேருந்தே இந்த காட்டுத்தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்து விட்டது. எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பு இதில் காலியாயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வழியாக இன்றளவும் எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட 2-3 மடங்கு கூடுதலான நிலப்பரப்பு இந்த ஆஸ்திரேலியா காட்டுத்தீயால் பாதிப்படைந்திருக்கின்றன. ஒரே ஒரு இடத்துல மட்டும், ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி உயிரினங்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 50 கோடி உயிரினங்கள் இந்த காட்டுத்தீயால் உடல் கருகி அவர்களுடைய உயிரை இழந்திருக்கலாம் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது சாதாரண ஒரு சின்ன புள்ளி விவரம் தான். 50 கோடி அப்படின்னு சொல்லும்போது அதை விட கூடுதலான நிறைய உயிரினங்கள் பாதிப்படைந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கங்காரு தான் ஆஸ்திரேலியாவில் மிக முக்கியமான ஒரு மிருகம் என்று எடுத்துக்கொண்டாலும் அந்த கங்காரு கொஞ்சம் ஸ்பீடாக ஓடக்கூடிய ஒரு மிருகம், அதனால கொஞ்சம் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ரொம்ப பெரிய அளவில் மெதுவாக ஓடக்கூடிய பல மிருகங்களும் எங்கே இருக்கு? ஆஸ்திரேலியாவின் இந்த காட்டுப்பகுதிகளில் இருக்கிறது. அவைகள் எல்லாமே கூண்டோடி அழிந்து விடும். வேறொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த காட்டுத்தீயிலிருந்து பிழைக்கும் மிருகங்கள் அடுத்ததாக சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் செத்து போயிடும். ஏன்னா அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான அந்த காட்டில் இருக்கும் உணவுகள், மரங்கள், செடிகள், கொடிகள் 40%
அழிந்து விட்டது. ஸோ இந்த 40% மரங்கள் அழிந்த பின்பு இவர்கள் உணவுக்காக என்ன செய்வார்கள்? ஆல்ரெடி அங்கே ரொம்ப பெரிய தண்ணீர் பஞ்சம் இருப்பதாக சொல்கிறார்கள். போன செப்டம்பர்லேருந்தே அங்கே தண்ணீர் பஞ்சம் கூடுதலாக இருக்கிறதா? ஸோ செப்டம்பரில் இந்த இன்று வரை பல ஆயிரம் மனிதர்கள், கிட்டத்தட்ட 1,00,000 மனிதர்களுக்கு மேற்பட்டவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். 2,000க்கும் மேற்பட்ட வீடுகள் தீக்கரையாயிருக்கின்றன. ரொம்ப பெரிய சேதாரம், அது பொருள் சேதாரமாக இருக்கட்டும், உயிர் சேதாரமாக இருக்கட்டும். ஏன்னா 24 மனிதர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நிறைய மனிதர்களை காப்பாற்ற முடியாமல் இன்றளவும் காணவில்லை அப்படிங்கிற ஒரு போஸ்டர்ல மட்டும் அவர்களுடைய முகம் இருப்பதாக சொல்கிறார்கள். நிறைய பேர் கடற்கரையில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாமே பாருங்களேன், அந்த அளவுக்கு புகையை கக்கிக்கொண்டே இருக்கிறது. ஸோ எத்தனை ஏக்கர் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஒரு கணக்கு பார்க்க போனா, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், சதுரமா 1 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிற ஒரு ஏரியா. இதே மாதிரி இந்த ஒரு காட்டுத்தீ மட்டும் சுமார் 59,572 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரவி இருக்கிறது. ஸோ அவ்வளோ கிலோமீட்டர் அளவுக்கு இது காட்டுத்தீ பரவுவதற்கு இந்த அரசாங்கம் எப்படி விட்டது? ஸோ இந்த இடத்துல தான் இந்த அரசாங்கத்தின் குறைகளையும் நாம் பார்க்க வேண்டும். அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது சூழ்நிலைகள் எப்பவுமே எல்லா வருடமும் இந்த டிசம்பர்லேருந்து ஜனவரி வரை காட்டுத்தீ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சிஸ்டம் ஆஸ்திரேலியாவில் இல்லைங்கிறாங்க. அமெரிக்காவிலேருந்து நிறைய பேர் அங்கே கூப்பிட்ருக்கோம், கனடாவிலேருந்து நிறைய பேர் உதவிக்காக கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிற இந்த அரசாங்கம், ஆஸ்திரேலியன் அரசாங்கம் இதை தவிர்ப்பதற்காக என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் வைக்கும்போது, எங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் காட்டுத்தீ வரும்னு, ஆனால் இதெல்லாம் மனிதர்களால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், ஒரு 50% மனிதர்களால் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு 50% மனிதர்கள் நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்க முடியும். ஒரு காட்டுத்தீ ஒரு இடத்துல வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா அந்த காட்டை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணுவாங்களாம். ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு தீ பரவாமல் இருக்க சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாமே எடுக்கலாமாம். ஆனால் அந்த மாதிரியான நடவடிக்கை ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்படவில்லை. சரி, கொஞ்சம் இடத்துல காட்டுத்தீ வந்த உடனே ரொம்ப ஃப்ளைட், இந்த தண்ணீர் சுமந்து செல்லும் விமானத்தை வைத்து ஏதாவது செய்தார்களா என்று கேட்டால் நிதி போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு 3 விமானங்களை அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு செய்ய வேண்டாம், தானா அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ கார்பன் டை ஆக்சைடின் அளவு இப்போ ரொம்ப பெரிய அளவில் கூடி இருக்கிறது. முதல்ல அதாவது நம்ம சூழ்நிலை காலநிலை மாற்றத்தை நல்லபடியாக பேணி காக்க வேண்டும் என்று உலக அரங்கில் எல்லாருமே, இந்தியா உட்பட எல்லா நாடுகளுமே சொல்லும் போது ஆஸ்திரேலியா நாடு மட்டும் சொல்லுது, இல்லை எங்களுக்கு இது தேவை கிடையாது, நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஸோ இதுல இருந்தே இந்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் எப்படி இயற்கையை பேணி காக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அடுத்ததா இந்தியாவுக்கும் இந்த காட்டுத்தீக்கும் என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல தான் நம்ம எங்கேயோ செய்கிற ஒரு தப்பு வேறு எங்கேயோ இருக்கிற மனிதர்களை, மிருகங்களை, விலங்குகளை, பறவைகளை பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு எஃபெக்ட்டுக்கு இந்தியன் நீனோ அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்காங்க. இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படிங்கிறது தான். இந்தியன் ஓஷன் டைபோல் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். ஒரு பக்கம் ரொம்ப கூலிங்காக இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப வெப்பமாக இருக்கு. இந்த கூலிங்காக இருக்கிற ஏரியா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்கா, அந்த மாதிரி ஏரியா. ரொம்ப வெப்பமாக இருக்கிற ஏரியா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆஸ்திரேலியா என்று சொல்லலாம். ஆஸ்திரேலியாவில் இப்போ சாதாரணமாக ஒரு வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் ஆப்பிரிக்காவில் கடந்த ஒரு மாதத்தில், ஒரு 3 மாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக மழை பொழிவதை விட 3 மடங்கு கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. ஸோ இந்த காலநிலை மாற்றம் காரணமாக ஒரு இடத்துல அபரிவிதமான மழை பெய்கிறது, இன்னொரு இடத்துல ரொம்ப பெரிய வெயில் வாட்டி வதைக்கிறது. இங்கிருந்து ஈரக்காற்று ஆஸ்திரேலியா பக்கம் போனால் மட்டும்தான் என்ன நடக்கும், ஆஸ்திரேலியாவில் கொஞ்சமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக எல்லா வருடமும் டிசம்பர் ஜனவரியில் இந்த ஒரு ஈரக்காற்று அங்கே போகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கும் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக பிப்ரவரி மார்ச் வரை இந்த இடத்துக்கு இந்த ஈரக்காற்று போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தீ பரவுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். நியூ சவுத் வேல்ஸ்லாம் 1 வார காலமாக அங்கே அவசர காலம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 5 முறை இதே அவசர காலம் என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இங்கே நடக்கிற இந்த தீ ஆஸ்திரேலியாவில் நடக்கிறது கிட்ட இருக்கிற பல நாடுகளுக்கும் சென்றடைகிறது. ரொம்ப பெரிய இம்பேக்டை நம்முடைய காலநிலை மாற்றம், மாசு போன்றவற்றிற்கு காரணமாக இந்த ஒரு காட்டுத்தீ மாறுகிறது. எப்படி தான் சொன்னாலும் இதனுடைய வலி என்பதை நம்மால் உணர முடியாது. சில புகைப்படத்தை பார்க்கும்போது நம்முடைய மனம் வலிக்கிறது. ஒரு கங்காரு அதனுடைய குட்டியை கூப்பிட்டுட்டு போக முடியாமல் அப்படியே தவிச்சு நிற்கிது. அதனால ஸ்பீடாக ஓட முடியும், ஆனால் குட்டியால் ஸ்பீடாக ஓட முடியாது. அது வயிற்றுக்குள்ள ஒரு குட்டி இருக்குது, வெளியில் ஒரு குட்டி. ஸோ அதை பார்க்கலாம் முடியாது.
வேறொரு கங்காரு அப்படியே நின்னது போல கருகி நிற்கிறது. ஸோ இதே மாதிரி எத்தனையோ பறவைகள், எத்தனையோ விலங்குகள் அவர்களுடைய வீட்டை, உயிரை இழந்திருக்கும். மனிதர்களை ஈஸியாக மனிதன் ரெஸ்கியூ பண்ணிடுறான். ஆனால் இந்த விலங்குகள், ஸோ இன்றைக்கி நம்ம யோசிக்கலாம், எங்கேயோ நடந்த பிரச்சனை, இந்தியன் நினோ அப்படின்னு சொல்கிறேன், இல்லாட்டி இந்தியன் ஓஷியன் டைபோல் அப்படின்னு சொல்கிறேன். இங்கே மனிதர்கள் செஞ்ச ஒரு காரணம், மனிதர்கள் செஞ்ச பிழை காரணமாக தான் இயற்கை தன்னுடைய வேலையை வேறு விதமாக காண்பிக்கிறது. இன்னைக்கு நம்ம மிருகத்தை அழித்து கொண்டிருக்கிறோம், அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. 50 கோடி உயிரினங்கள் இறந்து விட்டதாக புள்ளி விவரம் சொல்கிறது இந்த 3 மாதத்தில் மட்டும். இந்த உயிரினங்கள் இல்லாமல் ஒரு எக்கோசிஸ்டம் எப்படி இருக்கும், அது எவ்வளவு அளவு பாதிப்படைய போகிறது, இதனால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தை மனிதர்கள் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறார்கள். இங்கிருந்து இவ்வளோ புகை வெளியேறுகிறதே, சேட்டலைட் இமேஜ் எல்லாம் பார்க்க முடியல. ஒரு இடம் அவ்வளோ தெளிவாக தெரியுது, ஆனால் இப்போ இருக்கிற சேட்டலைட் இமேஜில் வெறும் புகை மட்டும்தான் தெரிகிறது. பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு புகை புகை புகை, தீ, இவ்வளோதான் தெரியுது. ஸோ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை பற்றி பேசின உலக நாடுகள் ஏன் ஆஸ்திரேலியா தீயை பற்றி அதிகம் பேசவில்லை என்கிற ஒரு கேள்வியும் நம் முன்னே வருகிறது. இதற்கு காரணம் அங்கு இருக்கும் அரசியலாக கூட இருக்கலாம். உலக அரசியலை பார்க்கும் நேரம் கிடையாது இது. கண்டிப்பாக இதற்கு ஒரு மாற்று வழி, இந்த தீயை அணைப்பதற்கான வழியை எல்லா உலக நாடுகளும் சேர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த தீயை அணைப்பார்களா இல்லை மறுபடியும் இதை படர விடுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும், ஆஸ்திரேலியன் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தீயை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ கண்டிப்பாக இது படர்ந்து கொண்டே போக போகிறது. மனித அழிவுக்கு 2020 பல்வேறு விதமான தொடக்கத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு எஃபெக்டை நம்ம அனுபவிக்க போறோமா இல்லை நம்ம வரும் தலைமுறை அனுபவிக்க போகிறதா என்பது மட்டுமே இங்கே கேள்விக்குறி. நம்மால் இயன்றது என்ன? ஒரு இடத்துல காடு அழிஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு இடத்துல நம்ம காட்டை உருவாக்குவோம். வேற வழியே கிடையாது, நம்மளால் அது மட்டும்தான் செய்ய முடியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கன்னா நம்மளால் என்ன செய்ய முடியும்? இப்போ நம்மளால் ஆஸ்திரேலியா போய் அந்த காட்டு தீயை அணைக்க முடியாது, ஆனால் இங்கே ஒரு காடை நம்மால் உருவாக்க முடியும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பல ஏரியாக்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு தாவரத்தையோ ஒரு மரத்தையோ வளர்க்க முடியும். அதை செய்வோம். பல உயிரினங்களுக்கு நம்மால் இப்போது தண்ணீர் கொடுக்க முடியும். அங்கே தண்ணீர் இல்லாமல் பல உயிரினங்கள் இறந்து போகின்றன. ஸோ ஒரு இடத்துல நடக்கிற பேலன்ஸ் இல்லாத ஒரு பிரச்சனையை நம்ம தான் இங்கே பேலன்ஸ் பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச உதவியை இந்த இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் பறவைகளுக்கும் செய்வோம் என்பதை 2020 மிக முக்கிய ஒரு சபதமாக ஏற்றுக்கொள்வோம். இதை நம்ம செய்யலைன்னா, ஏன்னா இப்போ நம்ம நல்லா இருக்கும், நமக்கு காட்டுத்தி எதுவுமே கிடையாது, இதை நாம தான் செய்யணும், வேற வழியே கிடையாது, இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.